நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. எனக்கு தெரியுமா, இப்ப உனக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்கிறது சுலபம் இல்ல. ஆனா நான் எடுத்திருக்கிற இந்த முடிவு உன் நல்லதுக்காக எடுத்த முடிவு. இத பாரு, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கிற யாரும் என் பொண்ண தப்பா பேசுறதோ இல்ல அனாவசியமா திட்டுறதோ கூடவே கூடாது. அப்பா, வாமா. எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே மடியில படுத்து தூங்கலாம் போல இருக்கு. பயங்கரமா தூக்கம் வருது. வீட்டுக்கு போனதுல இருந்து ஒரு நிமிஷம் கூட தூங்கல. தூங்கலான்னு ரூமுக்கு போய் படுத்தேன். அவ்வளவுதான் பெரியப்பா வந்து எழுப்பிட்டார். அவர் என்னடான்னா நான் ரொம்ப நேரமா தூங்குறேன்னு திட்டுறாரு. நான் சுத்தமா சோம்பேறி ஆயிட்டேனா. அதுக்கப்புறம் வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டாரு. நான் எவ்வளவோ சாக்கு சொல்லி எஸ்கேப் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா அவர்கிட்ட திட்டு வாங்கினது தான் மிச்சம். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அவர் கூட வாக்கிங் போயிட்டேன். நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருக்க அர்ச்சனா. ஆமா, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? முகம் டல்லா இருக்கா, அதான் கேட்டேன். இன்னைக்கு காலையில நான் வரும்போது அப்பா என்ன பாத்துட்டாரு. என்ன? ஒரு நிமிஷம் நான் அப்படியே துடிச்சு போயிட்டேன். டக்குன்னு எல்லாமே கனவா இருக்க கூடாதான்னு நினைச்சேன். அப்படின்னா அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? சொல்லாம ரொம்ப திட்டினாரா? அப்பா எப்பவுமே திட்ட மாட்டாரு. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு. நாம 2 பேரும் சிறுபுள்ளத்தனமா நடந்துக்கிறோம்னாரு. இது ஒண்ணும் சிரிக்கிற விஷயம் இல்ல கார்த்திக். நாம யோசிச்சுதான் இனிமே எல்லாத்தையும் பண்ணணும். என்ன சின்ன குழந்தை மாதிரி பண்றீங்க கார்த்திக்? பெரியவங்க சொல்லுவாங்க, குழந்தைங்க மனசு வெள்ளன். உன் கூட சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிறது குழந்தை தரணும்னு சொன்னா எனக்கு ஓகே தான். இதுதான் உங்களோட ப்ராப்ளமே. நீங்க எல்லா விஷயத்தையும் விளையாட்டா எடுத்துப்பீங்க. இவ்வளவு நாள் நடந்த எல்லா விஷயங்களும் எனக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்திருக்கு. இனிமே என் வாழ்க்கையை நான் பொறுப்பா வாழ கத்துக்கணும்.
எல்லாரையும் நல்லா பாத்துக்கணும். ம், ம். ஆல் தி பெஸ்ட். இது நம்மளோட புது வாழ்க்கைக்கு. குமுதா, இது உள்ள வாங்க. உள்ள வாங்க. சந்தோஷமா இருமா. நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நல்லா இருமா. என் மருமக மேல யாரு கண்ணும் பட்டுடக்கூடாது. தீர்க்க சுமங்கலியா இருமா. சந்தோஷமா இருக்கு. உள்ள வாங்க. வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, இன்னைக்கு மறுபடியும் உன் வாயால இந்த நாம சங்கீர்த்தனத்தை கேட்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஞாபகம் இருக்கானா? நீங்க கூட அடிக்கடி சொல்வீங்களே, நம்ம மருமக உருவத்துல மகாலட்சுமியும் குரல்ல சரஸ்வதியும் 2 பேருமே குடியிருக்காங்க. அது உண்மைதானப்பா. சின்னம்மா, சீக்கிரம் சொல்லுங்க, இன்னைக்கு டிஃபன் என்ன பண்ணட்டும்? ஆமாம்மா, நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். இன்னையிலிருந்து எல்லாத்தையும் நீதான் பார்த்துப்பேன்னு. மாணிக்கம், நம்ம வீட்டு மருமக வந்துட்டா. இனிமே இவ என்ன சொல்றாளோ அதைத்தான் எல்லாரும் கேட்கணும். எல்லாமே இவ இஷ்டப்படிதான் நடக்கணும். மாணிக்கொண்ணு, நீங்க முதல்ல மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வாங்க. கத்திரிக்காயும் கீரையும் வாங்கிட்டு வாங்க. அப்புறம் சாயங்காலத்துக்கு கடலையை ஊற வச்சிருங்க. தக்காளி எல்லாம் இருக்கு, இஞ்சி கூட இருக்கு. ஒண்ணு பண்ணுங்க, காலிஃபிளவர் வாங்கிட்டு வந்துருங்க. சரி சரி, இப்ப வாங்கிட்டு வந்துடுறேம்மா. குமுதா, நீ போய் தொடப்பத்தை எடுத்துட்டு வா. ஹாலை கிளீன் பண்ணிடலான்னு. வாங்க, ஹால்ல தான். என் பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போயிட்டா. இப்பதான் மனசுக்கே நிம்மதியா இருக்கு. ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும். நம்ம வேண்டுதலை நிறைவேற்றிட்டான். யாரு கண்ணும் படக்கூடாது. அர்ச்சனாவும் மாப்பிளையும் ரொம்ப சந்தோஷமா போயிருக்காங்க. நம்ம மாப்பிள்ள ரொம்ப ஜாலியான டைப்பா இருக்காரு. இந்த வாட்டி ரொம்ப காமெடி பண்ணிட்டாருல. ஆமா, ரொம்ப ஜாலியா இருந்தது. அர்ச்சனா, அந்த டீயை கொஞ்சம். வந்தனா, அந்த டீ கொஞ்சம்.
அது ஒண்ணும் இல்லம்மா வந்தனா. அர்ச்சனா இல்லைங்கிற குறை எங்களுக்குள்ள ரொம்ப அதிகமா இருக்கு. உண்மைதான். காலையில இருந்து வாய் திறந்தாலே அவ பேரு தான் வருது. அவளை பிரிஞ்சு இருக்கவே முடியல. அட, எல்லாரும் உட்காந்துட்டே இருக்க போறீங்களா? எல்லாரும் தான் சாப்பிட்டுட்டீங்களே. சீக்கிரம் எந்திரிச்சு எல்லாரும் கையை கழுவுங்கம்மா. ஆம்பளைங்க எல்லாம் ஆபீஸ்க்கு போக வேண்டாமா? இதோ பாட்டி. அம்மா, அது வந்து இந்த குஷனோட கவரை மாத்திடலாமா? ரொம்ப பழசா இருக்கு. எப்படி தோணுதோ அப்படியே செய். வணக்கம் பெரியம்மா. வணக்கம் சின்னம்மா. வணக்கம். வணக்கம். வா வா. குமுதா, நான் ஹோலிக்கு போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் தனியா எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் போய் எடுத்துட்டு வா. இதோ நீ எடுத்துட்டு வரேன். நாலு புடவை இதோ. அப்புறம் 3 துப்பட்டா. 1 2. என்னது 2 தான் இருக்கு? இன்னும் நீங்க இல்லையா? அப்போ 2 தான் கொடுத்திருப்பீங்க. நீங்க எத்தனை கொடுத்தீங்களோ அத்தனை எடுத்துட்டு வந்திருக்கேன். இல்ல 3 கொடுத்திருக்கு. பாருங்க, எழுதிருக்கு. லக்ஷ்மியோட துப்பட்டாவா தான் இருக்கும். இல்லங்கிறீங்க. சரி, பார்த்து கொண்டு வரேன். இதெல்லாம் ஹோலிக்கு போட்ட துணிங்க. சின்னது பெருசுன்னு மொத்தம் 21 துணிங்க இருக்கு. பார்த்து எடுத்துக்கிட்டு போங்க. சரி, நான் கிளம்புறேம்மா. பாத்தியா, மருமக வீட்டுக்கு வந்தது கணக்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டா. ஆமா, அப்படி ஜான்சி ராணி மாதிரி. சூர்யாவா, ஒண்ணு பண்ணு. ஆபீஸ் வந்த பிறகு என்ன பாரு. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். புறப்படலாமா? சரிங்க. வரோம். சரிங்க. அங்க அர்ச்சனா கூட வீட்டு வேலையில பிஸியா இருப்பால. இந்த பொண்ணுங்க எப்பவுமே இப்படிதான். ஒரு வீட்டுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவாங்க, இன்னொரு வீட்டை இருட்டாக்கிட்டு போயிடுவாங்க. இங்க பாரு ராதிகா, நாம கூட அந்த வழியில தானே வந்திருக்கோம். எப்படியோ நான் அந்த ஆண்டவகிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் ஒண்ணுதாம்மா. நம்ம வீட்டு பொண்ணு புகுந்த வீட்டுல சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். ஐயோ, நான் உங்களை எழுப்பிட்டு கீழே போனேன். மறுபடியும் தூங்கிட்டீங்களா? முதல்ல எழுந்துருங்க. ஆபீஸ்க்கு போக வேண்டாமா? ப்ளீஸ் எழுந்துருங்க. எழுந்துருங்க கார்த்திக். கார்த்திக், நீங்க இன்னைக்கு வாக்கிங் கூட போல, அப்புறம் எதுக்கு சோம்பேறியா இருக்கீங்க? எழுந்துருங்க கார்த்திக், எழுந்துருங்க. எழுந்துருங்க. சோம்பேறித்தனம்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு உடம்பு சரியில்லை அர்ச்சனா. என்ன? ஜுரம்லாம் ஒண்ணும் இல்லையே. இருக்கு அர்ச்சனா, உள்ளுக்குள்ள காய்ச்சலா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியே வந்துடும், நீயே பாரு. அது ஹோலில நான் ரொம்ப நனைஞ்சிட்டேன்ல. ஆனா எல்லாரும் சேர்ந்து தானே நனைஞ்சோம். ஆனா எனக்கு உடம்பு சரியில்லை. அப்புறம் என் த்ரோட் வேற இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல, விடுங்க. நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களுக்காக மஞ்சள் போட்டு பால் எடுத்துட்டு வரேன். அத குடிச்சா உடனே சரியாயிடும். நான் இத வந்துடுறேன். ஏய், அப்படியா? இதுதான் விஷயமா? இப்பதான் புரியுது உங்களுக்கு ஏன் உடம்பு சரியில்லை, எதுக்கு சாக்கு போக்கு சொல்றீங்கன்னு. இல்ல அர்ச்சனா. ஐயோ, எழுந்துருங்க. எழுந்துருங்க கார்த்திக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னது இவ்ளோ நேரமா தூங்குறது? ஆபீஸ் போக வேண்டாமா?
கார்த்திக், என்னப்பா ஆச்சு? உடம்பு சரியில்லையா என்ன? ஆமாம்மா, உடம்புக்குள்ள காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குமா. அப்புறம் த்ரோட் இன்ஃபெக்ஷனும் வந்திருக்கு. என்ன இது? நீ ஏமா என்கிட்ட சொல்லல? அது வந்துமா எனக்கும் இப்பதான் தெரிஞ்சது. நான் இவரை ஆபீஸ்க்கு கிளம்ப சொன்னேன், அப்பதான் சொன்னாரு. கார்த்திக், இருமல் ஜாஸ்தியா இருக்கா? எதுக்காக ஹோலில அப்படி ஆட்டம் போட்ட? வருஷ வருஷம் இப்படிதான் ஆகுது உனக்கு. எப்ப பார்த்தாலும் ஹோலி அன்னைக்கு இப்படி விளையாடி உடம்ப கெடுத்துக்கிறான் இவன். எப்ப பார்த்தாலும் இருமல் ஜலதோஷன்னு உடம்பு சரியில்லாம படுத்திருக்க. இங்க பாரு கார்த்திக், நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. இன்னைக்கு ஆபீஸ் எல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம். சரிம்மா, இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு போலம்மா. அர்ச்சனா, நீ எங்க கூட கோயிலுக்கெல்லாம் ஒண்ணு வர வேண்டாம், வீட்லயே இரு. கார்த்திகை கொஞ்சம் கவனிச்சுக்கோ. கார்த்திக், நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் உங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு. சரியா? சரிம்மா. ஆனா அம்மா, பெரியப்பா 105 டிகிரி டெம்பரேச்சர் தெர்மோமீட்டர்ல காட்டலன்னா அவர் அது சாதாரண காய்ச்சல்னு சொல்லிடுவாரே. உனக்கு தான் இருமலும் ஜலதோஷம் இருக்கேப்பா. நீ நல்லா ரெஸ்ட் எடு. நானே உங்க பெரியப்பா கிட்ட சொல்லிடுறேன். இல்லம்மா, நான் போய் தான் ஆகணும். அட, நீ எழுந்துக்க வேண்டாம், படு, அசையாத. நீ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. ஆபீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். நான் உங்க பெரியப்பா கிட்ட பேசிக்கிறேன். நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. என்ன? எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். அர்ச்சனா, கொஞ்சம் பாத்துக்கோமா. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை கார்த்திக். எதுக்காக இப்படி எல்லார்கிட்டயும் போய் சொல்றீங்க? ஆபீஸ் வேலையில கவனக்குறைவா இருக்க கூடாது. எல்லாருக்கும் ஒண்ணு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன நினைப்பாங்க? உனக்கு இதெல்லாம் புரியாது. நான் சொல்றது கேளு. இங்க பாரு, எனக்கு பயங்கரமா குளிர்தாச்சுனா கொஞ்சம் என் பக்கத்துல வந்து உட்காரு. இல்ல கார்த்திக், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, பாவம் ரொம்ப டயர்டா இருக்கீங்க. அப்படின்னா உங்களுக்கு வைத்தியம் பண்ணியே ஆகணும். பேசாம ஒண்ணு பண்ணலாம். உங்களுக்காக நான் போய் கஷாயம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். கஷாயமா? நான் அதெல்லாம் குடிக்க மாட்டேன். குடிச்சுதான் ஆகணும். உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையே, பாவம் ரொம்ப குளிர்து வேற. உன் கையால கொடுத்தா கசப்பான கஷாயம் கூட இனிப்பா இருக்கும். சிலது அடையணும்னா சிலதை எழுந்துதான் ஆகணும்.